ஷாலோம் சர்ச். உங்களை அனைவரையும் நான் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். மீண்டுமாக உங்களை தேவனுடைய ஆலயத்திலே வரும்படி நான் வரவேற்கும்படி மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். Thank you worship team for a prophetic time of worship. Whatever the songs Brother Kelvin took today, நீங்க எங்களை ஆவின் வல்லமையினால நீங்க எங்களை வழி நடத்துனீங்க. Thank you Brother Kelvin and team. அவர் எடுத்த ஒவ்வொரு பாடல்களும் அப்படியாக தீர்க்க தரிசன பாடல்களாக இருந்தது. ஆமென். ஹalleluya. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க நான் இங்க சும்மா தான் நின்னு பாடுன பாஸ்டர்னு? இல்லதானே? இல்லதானே? ஆமாவாலியா. ஒவ்வொருவரும் நம்ம அந்த பாடல்களை நம்ம உணர்ந்து பாடல்களாக இருந்தோம். ஆமென். ஹalleluya. ஐயோ சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஹalleluya சொல்லுங்களேன். I welcome each and every one of you in the mighty name of Jesus. Amen. Amen. நம்ம இயேசு ராஜன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா அவர் மேலானவராக இருக்கிறார், அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், அவர் தலைமுறையாக எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார், அவர் இரக்கம் செய்பவராக இருக்கிறார், அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? தலைமுறையாக உண்மைத்துவமாக இருக்கிற தேவன் அவர். ஆமென். இன்னைக்கு காலையில நான் இந்த ஆராதனைக்கு நான் ஜெபிக்கும்போது நான் சொன்ன ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார் I am faithful Amanda சொன்னார். ஆமென். அவர் சொல்லும்போது ஐயா அவர் வார்த்தை என் உள்ளத்துல அப்படியே பதியும்போது something moved in my heart. ஆமென். உங்களை குறித்து தேவனுடைய ஆழமான ஒரு அன்பை நான் அப்படியே உணர்ந்தேன். When God says I am faithful, I felt a deep rushing wave of love for you and I. Amen. சொல்லிருக்கணுமே. Amen church. Hallelujah church. Amen. அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அநேக வேளையில நம்ம unfaithful-ஆக இருக்கிற வேளையில கூட தேவன் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் faithful-ஆன தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிப்பட்ட தேவனை தான் நான் சேவிக்கிறேன்? உங்க கரங்களை உயர்த்துறீங்களா? இங்க எத்தனை பேர் சொல்றீங்க நான் அப்படிப்பட்ட தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன்? உங்க கரங்களை உயர்த்துறீங்களா? all over this place. ஐயோ வேற யாரா நீங்க கரங்களை உயர்த்துறவங்க வேற தேவர்களை யாராவது ஆராதிக்கிறீங்களா? Amen. Amen church. Hallelujah. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் ஜீவ அப்பமாக இருக்கிறார், என் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆமென். என் ஜீவ வார்த்தை ஆண்டவர் இயேசுவாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை என்னுடைய அன்றாட அப்பமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை என்னுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை அப்படியே என்னுடைய ஆலோசனையாக இருக்கிறது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையாக இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஐயா? கரத்தை உயர்த்துறீங்களா? Hallelujah church. Amen. அப்படிப்பட்ட தேவன் ஐயா நான் போன வாரம் உங்க மத்தியில சொன்னேன் அவருடைய ஆலோசனை தலைமுறையாக நிற்கும் சொன்னேன். ஆமாவாங்க. I said the counsel of the Lord, the plans of the Lord stands firm forever. Amen. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் அப்படியாக தலைமுறையாக நிற்குமா? The purposes of his heart stands from generations to generation. ஆமாவாரியா? நான் அது மாற்றம் சொல்லவில்லை. அம்மாவுடைய ரூத்தக்கான என்ன சொன்னேன்னா அவருடைய வழிகளும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய நினைவுகளும் நம்மளை குறித்து என்னைக்குமே மேலானதாக இருக்கிறது. Amen. The ways of God, the thoughts of God are always higher than ours church. அப்பா இப்ப ஆமென் சொல்லுங்க. Amen church. Amen church. Hallelujah. Amen church. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி தயாராக இருக்கிறீங்க, ஆயத்தமாக இருக்கிறீங்க என்று ஒன்னிதான் கை தூக்குறாரு அப்படின்னாங்க. அவர் தான் முத கை தூக்கினாரு. Amen church. Hallelujah church. Amen. நான் என்ன சொன்னேன்னா நம் தேவனுடைய வழிகளும் நம் தேவனுடைய எண்ணங்களும் நம் தேவனுடைய நினைவுகளும்
நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய வழிகளுக்கும் மேலானதாக இருக்கிறதுன்னு சொன்னேன். ஆமென். நம் தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன். நம் தேவன் நம்மளுக்கு அப்படியாக தரிசனங்களை கொடுக்கிற தேவன். நம் தேவன் அப்படியாக நம்மளுக்கு அநேக அவருடைய இருதயத்தை திட்டம் சித்தம் நினைவுகளை தேவன் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், நான் சொன்னேன் தேவன் வழி நடத்துவார்னு சொன்னேன். வழி நடத்துவதற்கு எப்படி வழி செய்யணும் சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவு கொள்ள தேவன் நம்மை வழி நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார் சொன்னேன். ஆமாவா இல்லையாங்க? போன வாரம் தானே சொன்னேன். ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? பட் நான் சொல்றையா, தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்களுக்கு மேலாக, தேவன் கொடுக்கிற தரிசனங்களுக்கு மேலாக, தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு மேலாக ஆக பெரிய வாக்கு தத்தமே என்ன தெரியுமாயா? ஆக சிறந்த, ஆக உயர்ந்த, ஆக மேலான வாக்கு தத்தமே என்ன தெரியுமாயா? தேவன் நம்மளுக்கு கொடுத்தது, நான் உன்னோடவே நான் இருப்பேன் சொன்னேன். ஆமென். அதுதான் ஆக சிறந்த. அநேக காரியங்கள் நம்ம மத்தியில பேசியிருக்கலாம், அநேக காரியங்கள் நம்ம மத்தியில வெளிப்படுத்திருக்கலாம், அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் கொடுத்த ஆக உயர்ந்த மேலான வாக்கு தத்தமே என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும் சொன்னது. ஆமென். நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் சொன்னது. இது போன வாரம் நான் போதித்தேன். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய பார்வையில, தேவனுடைய கண்களை நீங்கள் அப்படியாக இரட்டிப்பான கிருபை பெற்றவர்களாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துறீங்களா? எத்தனை பேரை விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறீங்க தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக போய் கொண்டு இருக்கிறதுன்னு? ஆமென். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க தேவன் என்னை அழைத்திருக்கிறார், பேர் சொல்லி அறிந்திருக்கிறார் சொல்லி? ஆமென். இந்த 3 காரியம் நான் போன வாரம் உங்க மத்தியில நான் இதை பகிர்ந்து கொண்டேன். ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? ஆமென். போன வாரம் நீங்கள் ஆராதனைக்கு வரவில்லைன்னா, இல்ல இந்த ஆராதனைக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா, போன வாரம் ஆராதனை the counsel of God அப்படியாக யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டு இருக்கிறது. You can go to YouTube and watch the message if you have missed that part. ஆமென். நான் அதிலிருந்து தான் நான் இன்னைக்கு நான் கண்டினியூ பண்ணுகிறேன். எங்க இருந்து கண்டினியூ பண்றேன் சொல்லுங்க ஐயா? எங்க இருந்து கண்டினியூ பண்றேன்? அதுல இருந்து நான் கண்டினியூ பண்றேன். ஆமென். தேவன் மோசேயை பார்த்து சொல்லும்போது, மோசே என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் சொல்லும்போது அது என்ன தெரியுமையா காமிச்சிச்சு? தேவனுடைய கருசனை உள்ளத்தை, தேவனுடைய அன்பின் உள்ளத்தை, தேவனுடைய அன்பான உள்ளத்தை மோசேக்கு மாற்றம் இல்ல, ஆனா நம்மளுக்கும் அப்படியாக வெளிப்படுத்துது அந்த இடத்துல. ஆமென். ஹalleluya church. ஹalleluya church. பாருங்க, நம்ம வேதத்தை நம்ம படித்தோம்னா உண்மையாக இங்க எத்தனை பேர் வேதத்தை படிக்கிறவர்களாக இருக்கிறீங்க? இங்க எத்தனை பேர் தேவனுடைய பரிசுத்த வசனத்தை படிக்கிறவர்களாக இருக்கிறீங்க? கையை தூக்குறீங்களா? ஆமென். நீங்க தேவனுடைய வார்த்தை நீங்க படிக்கிற வேளையில ஆதியில இருந்து வெளிப்பாடு வரைக்கும் நீங்க திட்டம் தெளிவாக நீங்க படிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. என்னவென்றால், தேவனுடைய சுபாவம் எப்படி இருக்கிறதுனா, தேவன் நினைத்து கொண்டு இருக்கிற காரியத்தை, தேவனுடைய உள்ளத்துல இருக்கிற காரியங்கள், அவரோட திட்டங்கள், அவரோட சித்தங்கள், அவரோட மேலான வழிகளை, அவரோட மேலான நினைவுகளை தேவன் என்னைக்குமே என்ன செய்ய போறாரு, எப்படி செய்ய போறாரு, எப்போ செய்ய போறாரு, எப்படி அவர் எழுப்பி செய்ய போறாருன்னு சொல்லி, அவர் ஜனங்களுக்கு என்ன செய்ய போறாரு, எப்படி வழி நடத்த போறாருன்னு தேவன் பேசிக் கொண்டிருந்தார். ஆமென். தேவன் பேசிக்கொண்டு இருந்தார். தேவன் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாக, தேவன் அசைவதற்கு முன்பதாக தேவன் என்ன செய்தார்னா, அந்த காரியத்தை என்னைக்குமே தேவன் வெளிப்படுத்தினார். தேவன் அந்த காரியத்தை பேசினார். அந்த காரியத்தை தேவன்
எப்படிப்பட்டவர்கள்ட்ட தேவன் அதை பேசி வெளிப்படுத்தினார்னா அவரோட உள்ளத்தோட இணைந்து இருக்கிறவர்களுக்கு. ஆமாவாலியா? ஆபிரகாம், ஈசாக், மோசஸ், யோசப், தானியேல், யோசுவா, நிறைய பேர் நான் சொல்லிக்கிட்டே போலாம். பால், ஆமாவாலியா? பேதுரு, ஆமாவாலியா? இவர்கள் எல்லாமே from the Old Testament to the New Testament நீங்க நல்லா படித்து பார்த்தீங்கன்னா their heart was knitted with the heart of God. அவங்க உள்ளம் எப்படி இருந்ததுன்னா அவங்க உள்ளம் தேவனோட இணைந்து இருந்தது. அவங்களோட ஆவிக்குரிய செவிகள், அவங்களுடைய ஆவிக்குரிய உள்ளம், அவங்களுடைய ஆவின் மனுஷன் அப்படியே தேவனுடைய செவிக்கு டியூன் பண்ணி இருந்தது. Their ears were tuned to the voice of the true shepherd. Their hearts were aligned to God. அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் என்ன செய்தாரு? அவருடைய இதயத்துல இருக்கிற காரியங்களை அப்படியாக இவர்கள் இணைந்து இருக்கிற வேளையில, தேவனோட இடைப்படுகிற வேளையில, தேவனோட உறவாடுகிற நேரத்துல தேவன் அந்த வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்தார். தேவன் என்ன செயல்பட போறாரு, எப்படி அசைபட போறாரு, எப்படி அவர் ஜனங்களை நடத்த போறாரு, என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், என்ன சித்தங்களை வைத்திருக்கிறார், தேவன் வெளிப்படையாக இவர்கள்ட்ட தேவன் நம்பிக்கையோட வெளிப்படுத்தினார். ஆமென். They were not like clueless, you know. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்க not clueless. ஐயோ ஆண்டவர் என்ன செய்ய போறாரு தெரியல. அப்படி they were not totally clueless. They were not helpless. புரியுதாங்க? தலையம் தெரியாம வாழம் தெரியாம அப்படியாக தேவன் இவர்களே சரியம் தெரியாம வாழும் தெரியாம அப்படியாக தேவன் இவர்களே வழி நடத்தவில்லை. புரியுதாங்க? அது செங்காலையா இருந்தாலும் சரி, மோசேட்ட அறிவித்தாரா இல்லையா? மோசேட்ட வெளிப்பட்டாரா இல்லையா? மோசேயை அழைத்து வெளிப்படுத்தினாரா இல்லையா? தேவன் அவர் ஜனங்களுக்கு என்ன செய்ய போறாரு, எப்படி செய்ய போறாரு, என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எப்படி வழி நடத்த போறாருன்னு சொல்லி. ஆமாங்க இல்லையா? யோர்தானும் அப்படித்தானையா? ஆமாவா இல்லையா? யோர்தான் குறித்து நான் முதல் ஆராதனை நான் போதித்தேன். ஆமாவா இல்லையா? நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி தேவன் அழகாக திட்டவட்டமாக ஆண்டவர் யோசுவாட்டை பேசி அப்படியாக தேவன் வழி நடத்துறாருன்னு சொல்லி. ஏற்கனவே தேவன் யோசுவாட்ட பேசிட்டார். அதுதான் யோசுவா ஜனங்கள்ட்ட வழி நடத்தினார். ஆமாவா இல்லையாங்க? எசனோ எரிகோ மதியில இருந்தது. அந்த எரிகோ தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் அங்க எரிகோ மதில் இருக்குதுன்னு தேவனுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? அந்த எரிகோ மதில் அவரோட ஜனங்களை எப்படி வழி நடத்தணும் தேவன் அறிந்திருந்தார். ஆனா அறிந்திருந்து தேவன் அப்படியாக அவங்களை அம்போடு விடவில்லை. என்னது? அம்போடு விடல. தேவன் பேசிக்கொண்டார். ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தார், ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்தார். என்ன போய் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்ய போறார் தேவன் வெளிப்படுத்தினார். ஐயா அந்த இடத்துல அவங்க அந்த நேரத்துல தேவன் அப்படியாக அவங்களை வழி நடத்தும் போது இவர்கள் என்ன செய்தாருன்னா தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையோட தேவன் மேல முழு நம்பிக்கை வைத்து அப்படியாக அவங்க எழுப்பி செயல்படும் போது தேவன் அவங்க காணாதது, பார்க்காதது, எதிர்பார்க்காத ஒரு பெரிய அற்புதத்துக்களை தேவன் செய்தார். ஆமாவா இல்லையா? ஆண்டவரும் இடைப்பட்டாரு, இவர்களும் சேர்ந்து தேவனுடைய இடைப்பட்டார்கள். தேவன் வெளிப்படுத்தினாரு, இவர்கள் தேவனுடைய வெளிப்படுத்தலை வைத்து அப்படியாக எழும்பி இவர்கள் செயல்படுத்தப்பட்டார்கள். ஆமாவா இல்லையா? செயல்படும் போது அங்க பெரிய காரியங்கள் தேவன் செய்தார். பெரிய வேலை, பெரிய காரியங்கள், தேவனுடைய மகிமை அந்த இடத்துல காணுது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? சபையே உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? God always speaks when he's going to do something, when he's going to move. He always gives his direction. He always gives his counsel. அவர் வழி நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா இந்த இடத்துல?
Amen, church. Amen. You are not clueless. You are not helpless in this place. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no? நான் சொன்னேன், the Spirit of God will continually lead you into the fulfillment of the promises that God has given you. சொன்னேன், தேவ ஆவியானவர் தொடர்ந்து உங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள், அப்படியே அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவுக்குள் தேவ ஆவியானவர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? எஸ் or no? இந்த வருடம் நீங்க எப்ப ஆண்டவரே நீங்க கொடுக்கிற ஆலோசனை, ஆண்டவரே நீங்க கொடுக்கிற அந்த அறிவுரைகளை, ஆண்டவரே நீங்க பேசுகிற காரியங்களை, ஆண்டவரே நீங்க அறிவிக்கிற காரியங்கள் நான் எழுப்பி அப்படியே செவி கொடுத்து நான் செயல்பட போறேன்னு சொல்லும் பொழுது, ஐயா இந்த வருஷம் நல்லா கேளுங்க, இது திட்டவட்டமாக தேவன் என்கிட்ட பேசின ஒரு காரியம், உங்களுக்கு தேவன் பேசின ஒரு காரியம். முதலாவது, நீங்க ரெட்டிப்பான கிருபை பெற்றவர்கள், மாற்றம் இல்ல தேவனுடைய கண்கள்ல. ஆமாவா இல்லையா? தேவன் உங்களுடைய முன்பதாக, அவருடைய சமூகம் உங்களோட முன்பதாக சென்று போகிறது மாற்றம் இல்ல. தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் மாற்றம் இல்ல, அறிந்த தேவன் மாற்றம் இல்ல. டேவி ஆமாவா இல்லையா? ஆனாலும் திட்டவட்டமாக தேவன் சொன்னார், உங்க மனதை திறந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய அநேகருக்கு இருக்கு, நீங்க இங்க இருக்கிறவர்களுக்கு, நீங்க உள்ள சாதாரணமா நீங்க உங்களை எண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனா தேவ ஆவியானவர்னால நீங்க தேவ ஆவியானவருக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க எழும்பி செயல்படும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அநேகருக்கு இந்த வருஷத்துல தேவன் புதிய தரிசனத்தை கொடுக்க போறார். Amen. God says, I will give you new vision. நீங்க முதலாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் புதிய தரிசனங்களை கொடுக்க போறார். ஆமென். உங்களுடைய குடும்பத்துக்கு தேவன் தரிசனங்களை கொடுக்க போறார். உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தேவன் தரிசனங்கள் கொடுக்க போறார். நீங்க வேலை செய்கிற இடத்துக்கு தேவன் தரிசனங்களை கொடுக்க போறார். உங்களுடைய எதிர்காலத்தின் வாழ்க்கைக்கு தேவன் தரிசனங்களை கொடுக்க போறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? உடைந்து போன வாழ்க்கைக்கு தேவன் மறுபடியும் கற்றி ஒரு புதிய தரிசனத்தை இந்த மாலை வேளையில கொடுக்கிறார். ஆமென். அது மாற்றமில்ல, தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. தேவன் சொல்லியிருக்கிறார், மடிந்து போன காரியங்கள், மரித்த வண்ணமாக இருக்கிற தரிசனங்கள். இல்ல நீங்க தரிசனமே இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். என்னது? தரிசனமே இல்லாம உட்கார்ந்து இருக்கலாம். என்ன செயல்படணும், எப்படி செயல்படணும், என்ன நடைபெற போகுது. ஆமாடியா ஐயா? எஸ் நோ? ஆண்டவர் இந்த காலகட்டத்துல இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, தேவன் அதை புதுப்பிக்க போறார். ஆமென். மரித்து வண்ணமாக இருக்கிற, இல்ல நீங்க அநேக வாக்குத்தத்தங்கள், ஆலோசனைகள், தரிசனங்கள் தேவன் பெற்று அது உங்களோட நேரத்துல நடைபெறாத வசி நீங்க மனம் உடைந்து சோர்ந்து போய் அமர்ந்திருக்கலாம். அந்த தரிசனத்தை நீங்கள் மறந்து நீங்கள் அமர்ந்திருக்கலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? அது ஏதோ ஒரு மூடரை நீங்க மூட்டை கட்டி நீங்க வச்சிருக்கலாம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ரோபர்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? ஆனால் தேவனுடைய ரெட்டிப்பான கிருபை இந்த வருஷம் உங்க மேல இருக்கிறது. தேவன் மரித்த வண்ணமாக இருக்கிற இந்த காரியங்களை தேவன் புதுப்பிப்பார். புதுப்பிக்கிறது மாற்றம் இல்ல, தேவன் உயிர்ப்பிப்பார் சொன்னார். ஐயா, there's a difference between renew and revive and new. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இங்க எத்தனை பேரு சொல்றீங்க, பாஸ்டர் நான் அந்த கேட்டகரியில இருக்கிறேன், உங்க கையை உயர்த்துறீங்களா? நான் பார்க்கலாமா? ஆமென். உண்மையை சொல்லுங்க, ஏன் உங்க கரத்தை உயர்த்துங்க. எத்தனை பேர் தரிசனம் ஆண்டவரே புதுப்பிங்க ஆண்டவரேன்னு சொல்றீங்க? ஆமென். எப்படி எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த தரிசனத்தை நீங்க கொடுத்திருந்தீங்க, இதை உயிர் பெய்யுங்க ஆண்டவரே மறுபடியும். ஆமென். ஹல்லேலூயா. புதிய தரிசனங்களை தேவன் உங்களை கொடுத்து தேவன் கட்சி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். Amen. You must receive this word today. நீங்க எப்ப நீங்க எழும்பி ஆண்டவரே உங்களுக்கு மேலாக வேற வாக்குத்தத்தம் இல்ல ஆண்டவரே, உங்களோட பிரசன்னத்தின் நிறைவுக்கு மேல வேற வாக்குத்தத்தம் இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு மேல உயர்ந்தவர் யாரும் இல்ல, உங்களுக்கு மேல மேலானவர் யாரும் இல்ல, உங்களுக்கு மேல சிறந்தவர் யாரும் இல்ல ஆண்டவரே, நீங்க தான் என்னோட ஆக மேலான பெரிதான பொக்கிஷம் சொல்லுகிற வேற இந்த வருடம் தேவன் உங்களுக்கு புதிய வெளிப்பாடுகளை கொடுக்க போறார். ஆமென். எப்படி யோசுவா மோசேயோட இருதயம் தேவனோட இணைந்து இருந்ததோ, அவங்களுடைய செவி தேவனுடைய சத்தத்தை
இணைந்து இருந்ததோ இந்த மாலை வேளையில நீங்க இந்த இடத்துல முடிவு செய்ய பொழுது தேவன் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறார். ஐயா, நான் சும்மா எழுத மாட்டேன், சும்மா வந்து இங்க நின்று பேசணும், டைம் வேஸ்ட் பண்ணணும் இல்ல. But when God told me I'm going to give my people insight ன்னு சொல்லும்போது I wrote it down. Amen. தேவனுடைய வெளிப்பாடுகள் இல்லாம தேவன் செய்கிற பெரிய காரியங்களை நீங்கள் அறிய முடியாது. புரியுதா என்ன சொல்றேன்னு? நான் சொன்னேன், தேவன் என்னைக்குமே வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். என்ன செய்ய போறார், எப்படி செய்ய போறார், எப்படி செயல்பட போறார், எப்படி வழி நடத்த போறார், எப்படி அந்த தடையே அந்த சவாலை உங்கள் மேற்கொண்டு தேவன் உயர்த்த போறார், தேவன் நடத்துவார். எத்தனை பேர் சரி எத்தனை பேர் வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்க? புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு உங்களுக்கு? எஸ் ஆர் நோ சர்ச்? ஆமாவா இல்லையாங்க? ஆமென். பாருங்க பாருங்க, இங்க நீங்க தேவனுடைய ஆவியானவருக்கு அப்படியே நீங்க செவி கொடுக்கிறவங்கள தேவ ஆவியானவருடைய வழிநடத்துறதுக்கு, அவர் கொடுக்கிற அறிவுரைகளுக்கு, அவர் கொடுக்கிற ஆலோசனைக்கு நீங்க எழுப்பி செயல்படும் போது நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆண்டுல நீங்க தேவன் வரப்போகிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதற்குள் அவர் உங்களை நடத்துவார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆகையால இங்க இருக்கிற fathers, இங்க இருக்கிற mothers, husbands, wife, children, young people, எழுந்த வண்ணமாக தேவனுடைய பிரசன்னத்திலே எழும்ப ஆரம்பிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் எழும்ப ஆரம்பிங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை வெளிப்பாடுகளை வைத்து நீங்கள் ஆளுகை செய்ய ஆரம்பிங்கள். Rise up and govern and be who God called you to be. புரியுதா என்ன சொல்றேன்னு? தேவன் உங்களுக்கு பேசுவார், தேவன் வெளிப்படுத்துவார், தேவன் அவருடைய இதயத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளை கொடுப்பார். அது சாதாரணமாக இருக்காது மனிதனே. மத்தவங்க நம்மள சாதாரணமா எண்ணலாம், இப்படி பார்க்கலாம். ஆனா தேவனுடைய இருதயத்தின் சத்தம், திட்டம், தரிசனங்கள், வழிகள், சிந்தனைகள், நினைவுகள் நம்மளை குறித்து மேலானது. அதான் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க? இங்கதான் இருக்கிறியா இல்ல வேற எங்கேயாவது இருக்கியா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் ஓ நோ சர்ச்? ஆமாவா இல்லையா? பாருங்க, யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கிறது? குயிஸ் क्वेश्चन, நீங்களும் பதில் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையில என்ன போட்டிருக்குது ஐயா? ரெபேக்கா, கெல்வின், நெகோஷியேட் பண்ணுங்க. கெல்வின் ஜான்சன், அம்மா நீங்க நெத்தனியல் சத்தியாவி வரும்போது அவர் சத்தியவழி 100 மார்க்ஸ் லேட்டா பைபிள். தேவனுடைய வார்த்தையில போட்டுருக்கு யோவான் 16வது அதிகாரம். யாரும் கை தட்ட மாட்டீங்களா? கை தட்டுங்க ஐயா. யோவான் 16. you see Bible verse? What you see Bible? I ask this question. யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டுருக்கு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்துவார். அவர் தமதுக்கு சுயமாய் பேசாமல் கேள்விப்படைவைகளை யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். ஆமென் சொல்லுங்க. வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். அறியாத காரியங்களை அறிவிப்பார். நீங்க ஜெபிக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆலோசனைகளை கொடுப்பார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமா ஐயா, புரியுதா உங்களுக்கு? என்ன என்னை பாருங்களேன், முன்னுக்குல இருந்து பின்னால வரைக்கும். ஆமென். பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாக இருக்கிறார். இதை நான் அநேக வருடம் நான் போதித்திருக்கிறேன். ஆமாவா இல்லையா? போன மாசம் 4வது வாரம் நம்மளோட லெகசி ஸ்கூல்
பிட் ஸ்டாப் அண்ட் ட்ரைனிங் வீக்கெண்ட்ல நான் சொல்லி கொடுத்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார், எப்படி அசைவாடுவார், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையாக எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அவர் காணப்படுவார் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா குமாரன்? நீங்க இருந்தீங்க அந்த கிளாஸ்ல. ஆமாவா இல்லையா? எஸ் நோ? அப்புறம் இந்த மாசம் முதலாவது ஆராதனையில பிரே என்கவுண்டர் வீக்கெண்ட்ல நான் அதை வெளிப்படுத்தினேன். நான் மறுபடியும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஐயா. ஆல்ரைட், அதை நினைவு கூர்ந்து இருங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்னைக்குமே நம்மளுடைய தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு எதிராக, தேவனுக்கு புறம்பாக நம்மளை வழி நடத்த மாட்டார். ஆமென். தீமை செய்யவோ, தீமையில நடக்கிறதுக்கோ, தீமையில வாழுவதற்கோ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்த மாட்டார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அவருடைய வார்த்தைக்கு எதிராக தேவன் நம்மளை வழி நடத்த மாட்டார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? மாமிச பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்த மாட்டார். ஜெசோனா புரியுதா இல்லையா? எசோனோ. ஆனாலும் சத்திய ஆவியானவர் சகல சொல்லுங்க, சகல சத்தியத்துக்கும் நம்மை வழி நடத்துவார். ஆல் ட்ரூத். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர்னால நீங்கள் நிரப்பப்படாம, பரிசுத்த ஆவியானவர்னால வழி நடத்தப்படாம, பரிசுத்த ஆவியானவர்னால நீங்கள் செவி கொடுக்காம, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்காம, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலை நீங்க வெளிப்படுத்துகிற காரியங்களை அறிய முடியாது. ஆமென். புரியுதா என்ன சொல்றேன்னு? எஸ் or no? If you are not filled by the Holy Spirit, you cannot be led by the Holy Spirit, church. If you are not led by the Holy Spirit, you cannot hear the voice of the Holy Spirit. Amalia, you cannot be empowered by the Holy Spirit. Amalia, சத்திய ஆவியால நிரம்பாம, அவனால வழி நடத்தாம, அவருடைய குரலை கேட்காம, அவருக்கு செவி கொடுக்காம நீங்களும் நானும் சகல சத்தியத்துக்குள் நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியாது. ஹலோ, நம்மளோட பேர் கிறிஸ்தவனா இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு வாட்டி சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு போலாம், ஒவ்வொரு நாளும் பைபிள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடலாம். ஆனா பிசாசு மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக தீமைக்கு பிரகாரம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா, மாமிசத்தின் பிரகாரம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா, அது பரிசுத்த ஆவியானவருடைய கனி இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? He is a person of the Holy Spirit. ஆமாவா இல்லையாங்க? Yes or no, church? பரிசுத்த ஆவியானவரால பரிசுத்த, you cannot walk in the truth, you cannot live in the truth, you cannot rise up as sons and daughters of God and testify the truth. You cannot. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரப்பப்படாமல் சத்திய ஆவியை சகல கிரியா சகல சத்தியத்துக்குள் நம்மளை வழி நடத்தாம, நம்ம சத்தியத்துக்குள் நம்ம நடக்க முடியாது, வாழ முடியாது. நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில எழுப்பி தேவனை குறித்து சாட்சியாக இருக்கவும் முடியாது, சாட்சி சொல்லவும் முடியாது. ஆமென். ஆமாவா இல்லையா? எஸ் or no, church? ஆமாவா இல்லையாங்க? எஸ் or no? இங்க எத்தனை பேர் சொல்றீங்க நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கேன்? உங்க கரத்தை உயர்த்துறீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க ஐயா? நல்லா உணர்ந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் கரத்தை உயர்த்துறீங்க? அப்பனா நீங்க பரிசுத்த ஆவியாருக்கு செவி கொடுத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். எத்தனை பேர் இங்க பரிசுத்த ஆவியாருக்கு செவி கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க? ஆமென். எப்படிப்பட்ட எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரால பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க? நான் லெகசி ஸ்கூல்ல கற்றுக் கொடுத்தேன் எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார்னு சொல்லி. You are there also, ஐயா. Remember the word, the foundation of the word of God. ஆமாவா இல்லையாங்க? Yes or no, church? Amen. இன்னைக்கு தேவ ஜனமே நல்லா செவி கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள், வழி நடத்தப்படுவர்கள், பலப்படுத்தவர்கள், நீங்க செவி கொடுத்து அப்படியாக எழும்பி, அவர் உங்களுக்கு தெரியும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தரிசனங்கள்,
வார்த்தைகள் எல்லாம் அந்த நிறைவுக்குள் நடத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எப்படி நடத்துவார்னா தேவனுடைய ஆலோசனை நம்மளுக்கு கொடுப்பார். குறிப்பிட்ட அறிவுரைகளை அவர் பேசுவார். ஆமென். குறிப்பிட்ட வெளிப்பாடுகளை அவர் கொடுப்பார். ஆமாவா இல்லையாங்க? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏசனோ அது நீங்க செவி கொடுத்து எழும்பி ஆண்டவரே நான் செயல்பட போறேன்னு சொல்லும் பொழுது நான் போன வாரம் என்ன சொன்னேன்? நீங்க தனியாக செயல்பட போகிறது இல்லை. என்னது? தனியாக செயல்பட போகிறது இல்லை. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் எப்படி மோசையை பார்த்து மோசைக்கு உறுதியான நிச்சயமாக ஒரு தேவன் ஒரு மறு உத்தரவு கொடுத்தாரோ அவர் உள் மனதிலிருந்து தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொன்னார் மோசே? ஆண்டவரே நீங்க எனக்கு நீங்க வந்து நான் உங்க கண்கள்ல கிருபை பெற்றேன்னு நீங்க சொன்னது உண்டு. ஆமாவா இல்லையா? ஆண்டவரே நீங்க என்ன பேர் சொல்லி அழைத்தீங்க சொன்னது அறிந்திருக்கிறீங்க சொன்னது உண்டு. ஆனா இந்த ஜனங்களை நீங்க அழைத்து கொண்டு போக சொன்னீங்க. என்னிடம் யாரை அனுப்ப போறீங்க கூட நீங்க சொல்லவே இல்லை. மோசே சொல்லும் போது அது மாற்றம் மோசே சொல்லவில்லை. மோசே என்ன சொன்னார்னா, ஆண்டவரே நான் உங்களை அறியும்படிக்கு உங்களோட வழியை எனக்கு காண்பீங்க. நான் உங்களோட கண்கள்ல நான் அப்படியாக கிருபை பெறணும்னு சொல்லி நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க சொன்னார். நான் உங்களை அறியணும்னு சொன்னார். அதுக்கு தேவன் என்ன உறுதியாக சொன்னார்? நம்பலாமா? தேவன் என்ன சொன்னாரு? மோசே கரெக்ட், விஜயமா கரெக்டா சொன்னாங்க. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நான் வெரி குட் ரெபேக்கா. நான் உனக்கு வெளிப்பாடுவேன். ஆமென். அது கடைசியாக மோசே அந்த மெசேஜ் போய் கேளுங்க. ஆமாவா இல்லையா? நீங்க எழும்பி செயல்படும் போது தனியாக செயல்படுங்க. இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் அதை நீங்க நினைவு கூறுங்க. உங்களோட உள்ளத்துல அது பதியட்டும். தேவனுடைய பிரசனம் தேவன் எனக்கு வாக்கு தத்துவமாக கொடுத்திருக்கிறார். அவர் என்னோட இருப்பார்னு தேவன் வாக்கை கொடுத்திருக்கிறார். அவருக்கு மேலாக அவருடைய பிரசனம் என்னோட இருப்பதுக்கு மேலாக வாக்கு தத்தம் வேற ஒண்ணுமே இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? Yes or no? Church. Amen, church. Amen. Amen, church. Amen. Yes or no? நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் இந்த வழியாக நான் ஒன்றும் போன இல்ல. ஆமாவா இல்லையா? ஆண்டவரே இந்த படிப்பு கஷ்டமா இருக்கிறது. ஆண்டவரே இந்த படிப்பை படித்து நான் முன்னேறுகிறதுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. ஆமாவா இல்லையா? அந்த ஆண்டவரே இந்த பிசினஸ் நான் முன்ன பின்ன நான் செஞ்சது இல்ல, எனக்கு அனுபவம் இல்ல. நீங்க சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு குறிப்பா ஏற்ற பண தேவைகள் இந்த குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு இந்த காலகட்டத்துல இல்ல சொல்லலாம். ஆண்டவரே இந்த மகனை வளர்ச்சி எடுக்கிறதுக்கு எனக்கு ஏற்ற ஞானம் அனுபவம் இல்ல, எனக்கு உதவி இல்ல. நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே என் வாழ்க்கை உடைந்த வண்ணமாக இருக்கிறது. உங்க வாக்குத்தத்தம் நீங்க சொன்னது எனக்கு தெரியும். ஆனா அது ஒரு நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஒரு மாற்றமே இல்லாத போல இருக்கிறது. ஒரு புதிய அனுபவமே இல்லாத போல இருக்கிறது ஆண்டவர் சொல்லி நீங்க இங்க அமர்ந்திருக்கீங்க. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no church? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆனா நான் சொல்றையா, அந்த நேரத்திலையும் listen carefully. நீங்க எல்லா பக்கத்திலையும் நீங்க நெருக்கப்பட்டாலும் சரி, நீங்க மனம் கலங்கி இருந்தாலும் சரி, நீங்க துன்பப்படுத்தப்பட்டும் இருந்தாலும் சரி, நீங்க கீழே தள்ளப்பட்டும் இருந்தாலும் சரி, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8-9 வசனத்தின்படி நீங்க ஒதுங்கி போகிறது இல்லை. ஆமென். நீங்க மனம் முறையிடவே இருக்கிறது இல்லை.
நீங்க கைவிடப்படுகிறதில்லை, நீங்கள் மடிந்து போகிறதில்லை. ஏன் தெரியுமா ஐயா? ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க ஐயா, ஏன் சொல்லுங்க, நீங்க என்கிட்ட பதில் சொல்லுங்க. ஏன் தெரியுமா ஐயா? சொன்னார்ல, என்னோட அவருடைய பிரசன்னத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் தெரியுமா ஐயா? ஆமாவா இல்லையா? நீங்க தனியாக செல்லவில்லை, ஆமாவா இல்லையா? யார் அந்த நேரத்திலும் யார் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்? தேவன் தான். நீங்க எப்பக்கத்திலும் நீங்க நெருக்கப்பட்டாலும், நீங்க எப்பக்கத்துல நீங்க நெருக்கப்பட்டாலும் தேவன் தான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க துன்பப்படுத்தப்பட்டாலும் தேவன் தான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆமாவா இல்லையா? எஸ் நோ? நீங்க கலக்கம் அடைந்தோம் யார் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாயா? தேவன் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய பிரசன்னம், நீங்க அவருடைய பிரசன்னத்தின் நிறைவுக்குள், அவருடைய பிரசன்னத்தின் நிறைவுக்குள், அவர் பிரசன்னத்தை how to say enveloped by his presence in heaven, மூடி மறைத்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. அப்படிதான் நீங்க தேவனோட சென்று கொண்டிருக்கிறீங்க. தேவன் நான் முன்பதாக என் சமூகம், நீங்களாம் கேட்கறீங்களா இல்லையா? those who are talking, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் தேவன் சொல்லும் பொழுது, நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் தேவன் சொல்லும் போது, தேவன் உங்களுக்கு சும்மா இளைப்பாறுதல் மாற்றம் கொடுக்கவில்லை, ஞானத்தை மாற்றம் கொடுக்கவில்லை, அறிவுரைகளை கொடுக்கிற மாற்றம் இல்லை, ஆலோசனையை கொடுக்கிறது மாற்றம் இல்லை. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எஸ் நோ? ஆனாலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை மகிமைக்கு மகிமை, பலத்துக்கு பலம் தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க பாருங்க ஐயா, அது புல்லுள்ள இடங்களாக இருக்கலாம், தண்ணீர் அண்டையாக இருக்கலாம், இல்ல மரண பள்ளத்தாக்கா இருக்கலாம். ஆமாவா இல்லையா? இல்ல எப்படி சொல்லுவாங்க, ஆழமான தண்ணீர், தமிழ் இவரை கேட்கிற பாருங்க, இவர் இங்கிலீஷ் புல்லவர். அவன் அல்லது ஆழமான தண்ணீர்களாக இருக்கலாம். ஆமாவா இல்லையா? நெருப்பை ஏற்பாடுக்கு சூடாக்கப்பட்ட அக்கினி நம்ம நடந்து போய் கொண்டு இருக்கலாம். தேவி, ஆமாவா இல்லையா ஐயா? எஸ் நோ சர்ச்? அப்படியாக ஆறுகளை நம்மளை புறவது போல அப்படிப்பட்ட ஆறுகளை நம்ம கடந்து போகலாம். ஆமாவா இல்லையா? அந்த நேரத்துல தேவன் தான் என் உண்மையிலே வழி நடத்துறாரா? பரிசுத்த ஆவியானவர் நான் செவி கொடுக்கிறேன், அவர் ஆலோசனைக்கு நான் கேட்கிறேன், உண்மையிலே தேவன் தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஐயா, அங்க வழி நடத்தி கொண்டு இருப்பவர் உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் யார் மேல நம்ம பதிய வச்சிருக்கோம்? தேவன் மேல. It's not on the problem, it's not on your enemy, it's not on your obstacle. Get this right in the word of God. புரியுதா என்ன சொல்றேன்னு? உங்களோட விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவரும் மேலாக நம்மளுடைய கண்களை நம்ம பதிய செஞ்சிருக்கோம். கர்த்தரை நம்ம எப்பொழுதும் நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தரை மாற்றும் நம்மளோட முன்பதாக வைத்திருக்கும் பொழுது, ஐயா கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க எந்த இடத்துல நீங்க கடந்து போனாலும், ஐயா லாரன்ஸ், உங்களோட லொகேஷன் என்னவாக இருந்தாலும் உங்களை வழி நடத்துவர் யாரு? தேவன். உங்களை வாக்குத்தத்தத்தின் நிறைவுக்குள் வழி நடத்துகிறது யாரு? தேவன். ஆமாவா இல்லையா? அவர் உங்களை வழி நடத்தும் போது அவருடைய நன்மையும் கிருபையும் நீங்க மரண பள்ளத்தாக்களை நடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்களை தொடரும், பின் தொடரும். உங்களுடைய பாத்திரம் வலிந்து ஓடும். நீங்க 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியில கடந்து போனாலும், தூக்கி எறிஞ்சங்க மாட்டி சிக்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆனா கண்கள் தேவன் மேலே இருக்கும் பொழுது, அங்க கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கும் போது, அங்க யாரோட பிரசன்னம் உங்களை மூடி மறைத்து கொண்டிருக்குது ஐயா? தேவனுடைய பிரசன்னம். ஆமாவா இல்லையா? தேவன் உடைய சமூகம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களுக்கு பின்தொடரும். Do not make your location forget your position in Christ. இதான் தேவன் என்கிட்ட பேசினார்.
நீங்க இருக்கிற இடம், உங்களோட வாழ்க்கையில இப்ப நீங்க காணப்படுகிற சூழ்நிலைகள், நீங்க தேவனுக்குள் இருக்கிற உங்களோட நிலையும் ஸ்தானத்தையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். Amen. You and I are a people who have been raised to life with Christ. தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்க்கைக்குள், புதிய ஆரம்பத்துக்குள், புதிய அதிகாரத்துக்குள், புதிய அபிஷேகத்துக்குள் தேவன் நம்மை உயர்த்திருக்கிறாரா? Amen. நீங்க இருக்கிற இடம், உங்களோட நிலையை மறந்து விடாதீர்கள், உங்களோட ஸ்தானத்தை மறந்து விடாதீர்கள். தேவனுடைய சொல்லுங்க, don't forget your position as the son and daughter of God, who you are in Christ and whose you are in Christ, just because of the location you are in. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எபிசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல இங்கிலீஷ்ல போட்டுருக்குது. எபிசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல தமிழ்ல போட்டுருக்குது. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் கூட, யார் கூட? அவர் கூட நம்மளை எழுப்பி உன்னதங்களில அவர் கூட உட்காரவும் செய்தாராம். இதுதான் அவங்களோட அதிகாரம், இதுதான் அவங்களோட உரிமை. ஐயா உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? ஐயா உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? Your authority, you're seated in the heavenly places with Christ. Amen. Hallelujah. புரியுதா என்ன சொல்றேன்னு? டேவிட் நல்லா கேளுங்க. இந்த ஆண்டவர் தேவன் உங்க ஸ்தானத்தை மாற்றுவார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவன் உங்களை சும்மா உன்னதங்க ஐயா, தேவன் உங்களை மணி என்ன தம்பி, தேவன் உங்களை உன்னதங்கள்ல மாற்றம் அவரோட உட்கார செய்கிற தேவன் அல்ல. புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஆனா இந்த வார்த்தை தேவன் கொடுக்கும் போது ராபர்ட் ஒரு காரியத்தை மட்டும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். தேவன் நம்மளை அவருடைய பலத்தினால இடை கட்டி, யார் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்? யார் சமூகம் நம்மளுக்கு முன்பதாக போய் கொண்டிருக்கிறது? அப்ப யாருடைய இலைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறோம்? யாரோட பிரசன்னத்துக்குள் மூடி மறைந்து இருக்கிறோம்? தேவன் அவருடைய பலத்தினால உங்களை இடை கட்டி, சொல்லுங்க இடை கட்டி, he will fill you with his strength. சங்கீதம் 18வது அதிகாரம் 33வது வசனத்தின்படி தேவன் சொல்கிறார், உன் கால்களை நான் மான்கள் காலாக போய் சொல்லுங்க, மான்கள் காலாக போல ஆக்கி உன்னை உன்னுடைய, யாருடைய? உன்னுடைய, உங்களுடைய உயர்தலைகளிலே அவர் உங்களை நிற்க செய்வாராம். ஐயா இது எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் தெரியுமா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? உங்களோட உயர்தலைகளில் தேவன் உங்களை நிறுத்தி வைப்பாராம். நிறுத்தி வைக்கிறது மாற்றம் இல்லையா? அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக சென்று கொண்டு இருக்கிறது தானே? ஆமாவாலியாக நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை பின் சென்று கொண்டு இருக்கிறீங்க தானே? உங்களோட ஒவ்வொரு நீங்க இது உங்க வாழ்க்கையில ருசித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியும். இந்த தீர்க்க தரிசன மெசேஜ் உங்களோட ஒவ்வொரு காலடிகளும் உங்களை தேவனை பின் சென்று கொண்டு இருக்கிறது தானே? ஆமாவாலியாங்க தேவன் உங்களை நிறுத்த, எப்படி சொல்லுங்க, நிறுத்துகிற ஒரு மாற்றம் இல்லை. ஆனா ஹபாக்குக் நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதிக்கிங்க, இதை போய் வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. ஹபாக்குக் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது, கிறிஸ்து இயேசுக்குள். அப்படியா போட்டிருக்கு? யாருமே சொல்ல என்ன போட்டிருக்கு? ஹபாக்குக் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல என்ன போட்டிருக்கு ஐயா? The Lord God is my strength. Yes. ஆண்டவராகிய என் கர்த்தர் என் பெலன், மான்கள் காலாகிய போல் என் கால்களை ஆக்கி உயர ஸ்தலங்களை அவர் என்னை நடக்க பண்ணுவார். இது இந்த வருஷம் உங்களுடைய வாக்குத்தத்தமாக இருக்கும் ஐயா. ஆமென். உயர்த்தல், உங்களோட உயர்த்தலங்களில் தேவன் உங்களை நிறுத்துகிறவர் மாற்றம் இல்லை. உங்களுடைய காலடிகளை உறுதிப்படுத்துகிறவர்
மாற்றம் இல்ல, ஆனா உயர ஸ்தலங்கள் இல்ல, தேவன் உங்களை நடக்க பண்ண செய்வாராம். ஆமென். அப்ப அதுல என்ன அர்த்தம் என்றால், தேவன் தான் நம்மளை உயர்த்த முடியும். தேவனுடைய பலன் தான், தேவனுடைய ஆலோசனை தான். ஐயா, I need some time. தேவனுடைய ஆலோசனை தான், தேவனுடைய பலன் தான், தேவனுடைய this is the strength of God. It's the heart of God. It's not you and I, church. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? understand or not, church? Yes or no, church? புரியுதாங்க உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? Amen. We have a baby dedication today, yeah? So patiently hear that. I started preaching at 6:30. I'm going to finish in a while. Sorry, 6:35. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Right? You can be in this place. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஐயா, நான் சொல்றேன் ஐயா, தேவன் உங்களை வழி நடத்தும் போது தேவன் என்னைக்குமே உங்களை சரியான வழியில தான் நடத்துகிறவராக இருக்கிறார். சரியான வழிகளில் தான் நடத்துகிறவராக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? God is not the author of confusion. தேவன் பயத்தின் ஆவியை கொடுக்கிறவர் அல்ல. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவன் குழப்பத்தை துவக்கிறவர் அல்ல. குழப்பத்தை உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்கிறவர் அல்ல. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? He is the author of faith and finisher of faith, not the author of confusion. எத்தனை பேருக்கு இது புரியல? எத்தனை பேருக்கு இது புரியுது? உங்க கரத்தை உயர்த்துறீங்களா? புரியுதுன்னு ஐயா? ஆமாவா இல்லையா? நீங்க தேவன் உங்களுடைய காலடிகள் தேவனை பின் செல்லுகிறது போது நீங்கள் என்ன செயல்படுதுன்னா உங்க வாழ்க்கையில you are moving forward with God. You are advancing with God. Amen. அது செங்கடலா இருக்கலாம், அது அக்கினியா இருக்கலாம், அது லயன்ஸோட டென்னா இருக்கலாம், நிறுத்தின வண்ணமாக இருக்கலாம். ஆனாலும் நீங்க தேவனுடைய வழிநடத்தலை பின் செல்லுகிற வசி, நீங்க தேவனோட நீங்கள் முன் சென்று கொண்டுதான் இருக்கிறீங்க. Amen. Today you might feel you are in a wrong direction. தேவன் ஏதோ தப்பான வழியில என்னை நடத்துகிறாரோ, என் வாழ்க்கை ஆண்டவரே, உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த பயம், உங்களோட மேரேஜ் லைஃப் குறித்த பயம், உங்களோட பிள்ளைங்க வாழ்க்கை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், ஆமாவா இல்லையா? படிப்பு குறித்த பயம். இல்ல நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை இப்படி உடைத்து போன வண்ணமாக இருக்கிறத, வெளியில நான் எல்லாமே செய்து கொண்டுதான் இருக்கிறேன், ரொம்ப செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே நிறுத்தின மாதிரி இருக்குது, எதுவும் நகராக மாதிரி இருக்கிறது, எதுவும் கனி கொடுக்காத மாதிரி இருக்கிறது, நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். அது உங்களோட பார்வைக்கு. Lord, I'm in a wrong direction. No, church, the Holy Spirit will not lead you in a wrong direction. Amen. ஷாட்ராக், மீஷாக், அபிநேகோ அது அக்கினியில தூக்கி போடும்போது ராங் டைரக்ஷன் மாதிரி இருக்கலாம். தானியேல தூக்கி அந்த சிங்கத்தின் கெபியில போடும்போது ராங் டைரக்ஷன் மாதிரி இருந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? தேவன் தானே செங்கடலுக்கு வழி நடத்தினாரு எகிப்துல இருந்து வெளியே. எப்படி செங்கடல் இருக்கிறது? ராங் டைரக்ஷன் மாதிரி இருந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? என்ன கடந்து வந்தோட யோர்தான் இருக்குது, யோர்தான் எப்படி தாண்டது? ராங் டைரக்ஷன் மாதிரி இருந்திருக்கலாம். போனோட என்னடா எரிகோ மதில், இதை எப்படிடா மனுஷன் வந்து மேற்கொள்றது? ராங் டைரக்ஷன் மாதிரி இருந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனா இது எல்லாமே யார் வழி நடத்தினா? தேவன். அவங்க தனியாக செயல்பட்டார்களா? இல்ல. யாருடைய பிரசன்னத்துல நிரம்பி அவங்க முன் சென்று போனாங்க? ஆமென். யாருடைய பிரசன்னத்துல மூடி மறைந்து இருந்தார்கள்? உங்களை வழி நடத்துபவர் யாராக இருக்கிறார்? தேவனாக இருக்கிறார்.
புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவன் என்னைக்குமே உங்களோட சரியான வழியில தான் உங்களே நடத்துவார். ஆனா அந்த செங்காடலையோ எரிகோலையோ யோர்தானையோ அப்படியாக தானியேலை கேட்டீங்கன்னா, ஷாத்ராக் மேஷாக் அபிநேகோ கேட்டீங்கன்னா, இவர்கள் எல்லாரையும் கேட்டீங்கன்னா அவங்க உறுதியாக அவங்களோட இதயத்துல அவங்களுக்கு தெரியும் அவங்க தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் அவர் அவங்களோட இருந்தாங்கன்னு சொல்லி. புரியுதாங்க? ஆமென். அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க ராங் டைரக்ஷன்ல இல்லைன்னு இல்லை, தேவன் தான் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். புரியுதாங்க? அந்த பிரச்சனையிலையும் அந்த வழி இல்லாத இடத்துலயும் தேவன் வழியை உண்டாக்குவார். ஆமென். ஹalleluya. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேரு சந்தர நம்மளோட பயப்படுற, எத்தனை பேருக்கு ஏதோ ஒரு பயத்திகள் ஏதாவது இருக்கு, சந்தேகம்? கை தூக்குறீங்களா? Thank you. ஆமாவாரியா? தாவீது சொன்னாரு சங்கீதம் 86வது அதிகாரம் 3வது வசனத்துல, நான் பயப்படுகிற நாட்களில் நான் கர்த்தரை நம்புவேன், என் நம்பிக்கை கர்த்தர் மேல வைப்பேன் சொன்னார். அப்ப பயப்படுகிற நாளில் சொல்லும் பொழுது அந்த மாதிரி நாட்கள் இருக்கும். நீங்க சந்தேகப்படுகிற நாட்கள், பயப்படுகிற நாட்கள், கண்ணீர் விடுகிற நாட்கள், கடுப்பா இருக்கிற நாட்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த நாட்கள்ல நீங்க உடைந்து போய் இருக்கிற நாட்கள் இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க யாரை தேடுகிறீங்கன்னு ரொம்ப முக்கியம் ஐயா. ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? சர்ச் உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையாங்க? எஸ் நோ சர்ச்? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பயப்படுகிற நாட்கள்ல தேவனை தேடுகிறவர்களாக இருங்க. உங்களோட நம்பிக்கை தேவன் மேல அப்படியாக வைங்க. ஆமென். ஆனா அந்த பயத்திலே சூழ்ந்து இருக்கிறதுக்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. ஆமென். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல போட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறாராம். ஆகியபடினால உங்களுடைய கவலைகளை அவர் மேல போடுங்க. ஆமென். உங்களை தூக்கி சுமக்கிறவரே வாழ்நாள் முழுவதும் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறாரா? அப்ப உங்களோட மனக்கவலைகள், வேதனைகள், பயங்கள், புரியுதா என்ன சொல்றேன்னு? திகில்கள், சந்தேகங்கள் எல்லாமே தேவனுடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. Lift it up, cast it to the Lord. புரியுதாங்க? தேவன் குறிப்பிட்ட ஒரு காரியம் என்ன சொன்னார்? ஏசாயா 49வது அதிகாரம் 2வது வசனத்துல தேவன் சொன்னார், என் ஜனங்கள்ட்ட போய் சொல்லு, என்னுடைய கரத்தின் நிழலுக்குள் நான் அவங்களை மூடி மறைத்து கொண்டிருக்கிறேன். You are covered by the shadow of his hand. நீங்க ஒவ்வொருத்தரும் பேராக தேவன் அவருடைய கரத்தின் நிழலுக்குள் தேவன் உங்களை மூடி மறைத்திருக்கிறார். ஆமென். அது மாற்றமில்ல, உங்களோட வலது பரிசுத்தல் தேவன் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார். சங்கீதம் 121வது அதிகாரம் 5வது வசனம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? புரியுதாங்க? So therefore church, do not make where you are, your location, forget your position in Christ, and do not forget the person, the presence and the promise that is going before you. Amen. ஆண்டவர் தான் உயர்ந்தவராக இருக்கிறார், ஆண்டவர் தான் சிறந்தவராக இருக்கிறார். இன்னொரு பாகம் இருக்கு, நான் அடுத்த வாரம் நான் போதிக்கிறேன். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச்? இன்னைக்கு சொன்ன காரியம் எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஹalleluya. நம் தேவன் இன்னைக்கு நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கணும். நீங்க தேவனுடைய கண்கள்ல இரட்டிப்பான கிருபை பெற்றவர்கள் மாற்றம் இல்லை. ஆமாவா இல்லையா? தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக போகிறது மாற்றம் இல்லை. தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் மாற்றம் இல்லையா? ஆனா எல்லா தருணத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா இடங்களிலும் தேவன் உங்களோட இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தின் வாக்குத்தத்தம் தான் ஆக பெரிதானது. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எத்தனை பேருக்கு புரியல?
எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென்.